ஆந்திரா போல் தமிழகத்தில் கள் இறக்க நிபந்தனையற்ற அனுமதி வழங்க வேண்டும் என அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவையின் மாநில நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாடார் சமுதாயத்திற்கு அரசு வேலைவாய்ப்பில் 10% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், பனை மற்றும் தென்னை மரங்களில் இருந்து கள்ளிறக்க தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் பரமக்குடியில் காமராஜர் சிலை அமைக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பனைமரை தொழில் செய்யும் தொழிலாளருக்கு கல்லு கடை திறக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அந்த முடிவை இந்த அரசும் இதுவரை செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு வந்த தமிழக அரசு நாங்கள் வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கல் இறக்கிறவர்களுக்கு அனுமதி வழங்குறோம், அதை எப்படி வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள மனுவை கொடுத்துருக்கோம் நாங்கள். ஆனால் ஒன்று கல்லு கடையாக கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு மரமேறியல் கல் இறக்குறாங்களே, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாதிரி கல் இறக்குறவர்களுக்கு உரிமையை கொடுத்து பால் பண்ணை சொசைட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கேரளாவில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, கர்நாடகா நடக்குது. அதை மாதிரி கல்லுக்கடைக்கு ஒரு சொசைட்டி இருக்கு, பனை வாரிய சொசைட்டி இருக்கு, ஆனால் செயல்படலை. ஆனால் அந்த சொசைட்டி மூலியமாக கல் இறக்குறவர்களுக்கு விற்கிறதுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தோம். வருகின்ற மாதம் 18ஆம் தேதி சிஎம் பார்க்கறதுக்கு நாங்கள் தேதி கேட்டிருந்தோம், தரம்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அந்த கோரிக்கை மனு நாங்கள் மரமேறி தொழிலாளர்கள் அழைத்து கொண்டு போய் சிஎம் நாங்கள் பார்க்கிறதா இருக்கின்றோம் 18ஆம் தேதி. அதற்கு பின்னாடி நாங்கள் சொன்ன கோரிக்கையை ஏற்றுவாங்க.